அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளை 10% இருந்து 15% உயர்த்துவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளது உலக நாடுகளுக்கு மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்து அதிரடி காட்டினார். பல தசாப்தங்களாக மற்ற உலக நாடுகள் அமெரிக்காவை சுரண்டி வருவதாகவும் இந்த வரி உயர்வு அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். தொடர்ந்து அமெரிக்க மாகாண அரசுகள் மற்றும் நிறுவனங்கள் இந்த வரி விதிப்பை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்து 6-3 என்ற கணக்கில் ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட வரி ரத்து செய்யப்படும் என அமெரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து முதற்கட்டமாக 10% வரியை விதித்து உத்தரவிட்ட ட்ரம்ப் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதனை 15% உயர்த்தி உலக நாடுகளை அதிர வைத்துள்ளார். 1974 ஆண்டின் வர்த்தக சட்டத்தின் பிரிவு 122 கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வரி உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் 150 நாட்களுக்கு அதிகபட்சமாக 15% வரியை மட்டுமே விதிக்க முடியும் என்பதால் இது தற்காலிக வரி என்றும் கருதப்படுகிறது. இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், வரிகள் தொடர்பாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அபத்தமான, மோசமாக எழுதப்பட்ட மற்றும் முற்றிலும் அமெரிக்காவிற்கு எதிரான முடிவை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு அமெரிக்க அதிபரான நான் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறேன். பல தசாப்தங்களாக தண்டனையின்றி அமெரிக்காவை சுரண்டி வரும் நாடுகள் மீது விதிக்கப்பட்டிருந்த 10% உலகளாவிய இறக்குமதி வரியை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட 15% அளவிற்கு உடனடி உயர்த்துவதாக இந்த அறிக்கை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த சில மாதங்களில் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட புதிய வரிகளை தீர்மானித்து வெளியிடுவோம். இது அமெரிக்காவை மீண்டும் ஒரு சிறந்த நாடாக மாற்றும். எங்களது மகத்தான வெற்றிகரமான செயல்முறையை முன்பை விட இன்னும் வலிமையாக தொடர செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த புதிய வரி கொள்கை குறிப்பிட்ட நாடுகளை மட்டும் இலக்கு வைக்காமல் ஒட்டுமொத்த இறக்குமதியையும் கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தக அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தால் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான வர்த்தக போர் மேலும் தீவிரமடையும் சூழல் உருவாகும் என்று தெரிகிறது.